வணக்கம். இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தர்பூசணி அல்வா செய்ய போகிறோம். ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு தர்பூசணி பழங்கள் டெய்லி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம தர்பூசணியை தனியாக எடுத்துகிட்டு க்ரீனாக இருக்க தோலை நல்லா பீலர் வச்சு எடுத்துடுங்க. க்ரீனை தோலை சீவிட்டு இந்த மாதிரி வெள்ளையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கிக்கங்க. நீங்கள் துருவி எடுத்தாலும் பரவாயில்ல. நான் துண்டு துண்டாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ ஃபில்டர் வச்சு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம பிழிஞ்சி எடுத்துடலாம். ஜூஸை நல்லா பிழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஜூஸ் இருக்கட்டும். வேணும்னா நீங்கள் குடிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். மிகவும் குறைந்த அளவில் நெய் வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. வடித்து வச்சுருக்க தர்பூசணி விழுதை சேர்த்துக்கலாம். நெய்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி பதெல்லாம் போயிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க ஜூஸில் சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவே போதுமானது. மூடியை போட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். தண்ணி எல்லாமே வத்திருச்சு. ஆனால் இதிலே நம்மளுக்கு வேகாது. அதனால் காய்ச்சாத 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு பால் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ மூடியை போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துப்போம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுமே இன்னும் நல்லா இலகி வரும். ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி சர்க்கரையை சேர்த்ததும் வருது பாருங்கள். அது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். லேசாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கலந்து சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் போடணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு வேண்டும்னா நம்ம சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா க்ரீனு, ரெட்டு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். கார்ன்ஃப்ளவர் போட்டாலே நல்லா திக்காகிடும். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்து மாவாகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி பருப்பு கருகிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாகவே நம்ம எடுத்துப்போம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வறுத்தாச்சு. எடுத்து வச்சுருக்க தர்பூசணி அல்வாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தர்பூசணி அல்வா. ஸ்கூல் லீவில் பசங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதிலே நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.